ஹாய், நான் தான் உங்கள் டிடிஓ. வெல்கம் டு தமிழ் டப் ஸ்டுடியோ. நம்ம சேனலோட 25வது படம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பார்த்தேன். என்ன நார்மலான படம் மாதிரி தான் இருக்குன்னு, அப்புறம் ஏன் 7.1 ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு இப்போ ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்த பிறகு தான் தெரியுது ஒர்த்தான படம் தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் பின்னாலே பார்த்து பயந்து கார் ஓட்டிட்டு வராங்க. பின்னால் காட்டுறாங்க, பார்த்தா ஒருத்தன் ஹீரோயின் காரில் துரத்திட்டு வரான். கோவமாக அதை கட் பண்ணி சாப்டர் 3 ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறாங்க. அவன் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி போட்டுட்டு இன்னும் வெறியோட துரத்திட்டு வரான். ஒரு டைமில் அவன் காரை நிறுத்திட்டு கன்னை எடுத்து ஹீரோயின் காரை ஷூட் பண்ணுறான். ஹீரோயின் பயத்தில் காரை கவுத்துட்டாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பெருசாக அடி இல்லை. மண்டையில் ரத்தம் வருது. அவன் காரை எடுத்துகிட்டு வேகமாக இடிக்க வரான். ஹீரோயின் மிஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஹீரோயின் பயத்தில் வேகமாக ஓடுறாங்க. ஒரு இடத்துல சரக்கு சிகரெட் டப்பாலாம் இருக்கும். யாரோ நைட் அங்கே சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் அங்கே உட்காந்து சரக்கு கொஞ்சம் வாயில் ஊற்றிட்டு அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல ஊற்றுறாங்க. எரியுது. வாயை அடக்கிட்டு அங்கே இருக்க சிகரெட் டப்பாவை எடுத்து சிகரெட் அடிக்கிறாங்க. அந்த சிகரெட் ஸ்மெல்ல இவன் மோப்பம் பிடிக்கிறான். இவங்களை தேடி வரான். ஹீரோயின் அதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அங்கே கொஞ்சம் ஓப்பன் ஏரியா தெரியும். அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்கும். பக்கத்தில் போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்பீக்கரில் ஏதோ ஒரு பாட்காஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. வீடை சுற்றி ஹீரோயின் போய் கதவை தட்டுறாங்க. இந்த பக்கம் வில்லன் ஹீரோயின் உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அந்த வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. பாட்டி பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வச்சிருக்கு பாதுகாப்புக்காக. அதை கட் பண்ணி சாப்டர் 5 ஹியர் கிட்டுன்னு போடுறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடுறான். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை சுட்டு பார்க்குறான். இவன் சுடுறதுக்கு முன்னால் ஹியர் கிட்டுன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பாக்ஸ் இருக்கும். அதையும் சுட்டு பார்க்குறான். அதுலேயும் ஒன்றும் இல்லை. எல்லா இடமும் தேடுறான். அந்த தாத்தா செத்து கிடக்கிறாரு. இவன் தான் சுட்டு கொண்டுட்டான் போல. அப்படியே வெளில போகிறான். சிகரெட் பற்ற வைக்கிறான். ஹீரோயின் இங்கே லைட் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா வில்லன் இங்கே தான் இருக்கான். ஹீரோயின் இருக்க ஃப்ரிட்ஜை சுடுறான். பார்த்தா கத்துறாங்க. அவங்கள பிடிச்சி மூஞ்சிலே குத்துறான். அப்படியே சீன் கட் ஆகுது. சாப்டர் 1 மிஸ்டர் ஸ்னஃபில்னு போடுறாங்க. நைட்டு ஹோட்டல் முன்னால் ஒரு கார் வந்து நிற்குது. இங்கே காரில் தான் வில்லனும் ஹீரோயினும் இருக்காங்க. இவன் என்ன கேட்குறானா, கண்டிப்பாக நம்ம ரூம் எடுக்கணுமா, காரே போதும்னு சொல்கிறான். அப்படியே பேசிட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க. இங்கே அவன் கார் சீட்டு கீழே கன்று வச்சுருக்கான். இவங்க பேசியக்குள்ளே தான் தெரியுது 2 பேரும் பாரில் பேசி மீட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு. ஹீரோயின் அவங்ககிட்ட ஒரு சீரியஸான ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ சீரியல் கில்லரான்னு கேட்குறாங்க. அவன் இல்லை, நான் சீரியல் கில்லர் இல்லைன்னு சொல்கிறான். அதை கட் பண்ணி வேற ஒரு சீன் காட்டுறாங்க. பார்த்தா இவன் ஹீரோயின் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அவங்க திணறாங்க. இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க தான் கழுத்தை நெருக்க சொன்னாங்க. இவங்க ஸ்டாப் சொன்னதும் அவன் விட்டுட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயின் இதுதான் விரும்புகிறாங்க போல். ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அவன் கட்டின கையை அவுத்து விடுறான். இவங்க உடனே ஏஞ்சி சிகரெட் தான் அடிக்கிறாங்க. எனக்கு இந்த பெட்ரூம் சீன்லாம் காட்டவே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கே ஒன்றும் புரியல. இவனுக்கு என்ன வேணும்னா ஹீரோயின் கிட்ட இருந்து ரேட்டிங் தரணும். அதனால் இவன் ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் பண்ணுறான். இவன் நெருங்கி போனால் ஹீரோயின் வேணும்னு விலகி போகிறாங்க. இவன் விலகி போனால் அவங்க வேணும்னு நெருங்கி வராங்க. இவன் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால் கடுப்பாகி அவங்கள கையை கட்டி போட்டு அடிக்கிறான். ஹீரோயின் இங்கே அழுகுறாங்க. உடனே ஃபெமினிஸ்ட்லாம் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க, படம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். உடனே அவன் ஹீரோயினை சமாதானம் பண்ணுறான். இதுதானே நீ கேட்ட, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், கத்தி வச்சு ஒரு பக்கம் தாடையை கட் பண்ணி எடுக்க போகிறேன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதோ ஹீரோயின் மிஸ்டர் ஸ்னஃபில் பக்ஸ்னு சொல்கிறாங்க. அதை கட் பண்ணி கார் சீன் காட்டுறாங்க. பார்த்தா இப்படிலாம் பண்ணணும்னு நடிக்கணும்னு முன்னாடி பேசி வச்சுருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஃபேண்டஸியாக இருந்தால் தான் நல்லா இருக்குமா. ஹீரோயின் தான் இது எல்லாம் பண்ண சொன்னாங்க. அவன் ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னான். ஹீரோயின் எனக்கு உண்மையாக நோ சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வில்லன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னன்னா மிஸ்டர் ஸ்னஃபில் பக். அதே வார்த்தையை ஹீரோயின் அந்த பெட்டில் சொல்கிறத காட்டுறாங்க. உடனே இவன் கையை அவுத்து விடுறான். ஐம் ஸோ சாரின்னு சொல்கிறான். எப்படி உனக்கு என்ன இப்படி பண்ண தோணுச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ தானே பண்ண சொன்னேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் நீ நடித்தது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சுறாங்க. அப்புறம் ஏன் மிஸ்டர் ஸ்னஃபில் பக்னு சொன்னேன்னு கேட்குறான். எனக்கு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதை கட் பண்ணி சாப்டர் 4 தி மவுண்டன் பீப்பிள்னு போடுறாங்க. இந்த தாத்தா பாட்டி இந்த வயசு லவ்வோட அழகாக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் கதவை தட்டுறாங்க. இவங்களும் கதவை திறந்து உள்ளே கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் சொல்கிறாங்க என்ன ஒருத்தன் கொல்ல பார்க்குறான் அப்படின்னு. தலை ரொம்ப வலிக்குதுன்னு பேராசிட்டமல் மாத்திரை இருக்கான்னு கேட்குறாங்க. பாட்டி டேப்லெட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் ரொம்ப பசிக்குதுன்னு அவங்க வச்சிருக்க சாப்பாடை சாப்பிட்றாங்க. கொஞ்சம் விஷயம்லாம் பேசிக்காக பேசுகிறாங்க. ஹீரோயின் போலீஸ்லாம் கூப்பிட வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா கால் பண்ணுறாரு. இங்கே மேலே பாட்டி மாத்திரெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வராங்க. கீழே பார்த்தா ஹீரோயின் தாத்தாவை கத்தியால் குத்தி டெலிஃபோன் வச்சு அடிச்சிருக்காங்க. தாத்தா செத்துட்டாரு. ஹீரோயின் நான் ஒன்று கொலை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க.
ஹீரோயின் அந்த பாட்டியை கட்டி போடுறதுக்கு நல்ல இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. வெளில ஏதோ இடம் இருக்கான், அங்கே பாட்டியை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போகக்குள்ளே பாட்டி ஓடிட்டாங்க. அப்போ தான் பின்னால் வில்லன் வருவான். சாரி, இப்போ இவன் ஹீரோயின் ஓடி போய் ஃப்ரிட்ஜில் இருக்க பொருள்லாம் வெளில எடுத்து போட்டுட்டு ஹீரோ ஸ்லோவாக நடந்து வரான். ஹீரோயின் கதவை சாத்திட்டு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஜாக்கெட்டை எடுத்து போட்டுட்டு பாட்டி வச்சுருக்க பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஃப்ரிட்ஜில் உள்ள படுத்துக்கிறாங்க. அதை கட் பண்ணி இப்போ சாப்டர் 2 போடுறாங்க. பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் ஏதோ ட்ரக் எடுத்துக்கிட்டு ஹீரோவுக்கும் தராங்க. அப்போ ஒன்றா இருக்க மாதிரி இருந்து ஹீரோவை ஏதோ பேசி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. கேட்டால் இதெல்லாம் கேம்னு சொல்கிறாங்க. உன் ஆட்டத்துக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா வெளில போன ஹீரோ மயங்கி விழுந்து கிடக்கிறான். அவனை தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்து கதவை சாத்திட்டாங்க. பார்த்தா அவனுக்கு கொடுத்தது ட்ரக் இல்லை, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. டீசர் கன், கத்தி இதெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு அவன் மேலே உட்காந்து ஏதோ பண்ணுறாங்க. டீசர் கன் ஷாக் கொடுக்குற சவுண்ட் கேட்குது. 10 நிமிஷம் ஆகுது. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து அந்த கத்தியெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போது அவன் ஃபோனை எடுத்து டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அவன் காசை எடுத்துக்கிட்டு அவன் பெருசை பார்த்தா அவன் ஒரு ஆர்மி ரேஞ்சர் பேட்ச் இருக்குது. ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கதவை திறந்து வெளில வந்து அவனை தொடச்சி விடுறாங்க. பார்த்தா கத்தியால் ஈயல்னு கிழிச்சு வச்சுருக்காங்க. அவனை குத்தி கொள்ளலான்னு பார்த்தா அவன் கண்ணை வச்சு சுட்டுருவான். ஆனால் சாகலை. புல்லட் காதை கிட்ட உரசிட்டு போயிருக்கு. உடனே ஹீரோயின் இந்த இடத்த விட்டு அடிச்சு பிடிச்சி வெளில ஓடி வராங்க. அப்படி வந்து ஒரு ஸ்டோர் உள்ளே போகிறாங்க. இங்கே ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஏஞ்சி ஹீரோயின் வச்சுருக்க ட்ரக் எடுத்துக்கிறாரு. அப்போ தான் மயக்கம் வராதுன்னு இங்கே ஸ்டோரில் இவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ண பார்க்க ஹீரோயின் இவங்களையும் குத்தி கொண்டுட்டாங்க. அவங்க கார் கீயை மிரட்டி வாங்கிட்டு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு காரில் ஏறி வராங்க. அதை கட் பண்ணி சாப்டர் 6ன்னு போடுறாங்க. ஹீரோ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஹீரோயினை கண்டுபிடிச்சி சுட்டுட்டுவார். அவங்களும் மயங்கிட்டாங்க. ஹீரோயினை ஹேண்ட்கப் போட்டு லாக் பண்ணிட்டாரு. அவர் கூட்டாளியும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோயின் கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க, சோகமாக ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்படி பாடிக்கிட்டே அவங்க வச்சிருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே அடிச்சிட்டாங்க. ஹீரோ பக்கத்தில் வருவார். அப்படியே அவனை கட்டி பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி கடிச்சிருவாங்க. அவர் அங்கேயே செத்துடுவார். அப்போது அவர் பக்கத்தில் இழுத்து அவர் கன்னை எடுத்து வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லைட்டாக கழட்டி ட்ராமா பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் வராங்க. ஏன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸ் தான். இந்த ஆம்பளை போலீஸ்க்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் லேடி போலீஸ்க்கு ஹீரோயின் நம்புகிறாங்க. இவங்க காரில் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பாட்டிமா இங்கே போலீஸ் கார் முன்னால் வந்து நடந்ததானே சொல்கிறாங்க. அப்போ உள்ள ஹீரோயின் இருக்கிறத பார்க்குறாங்க. ஹீரோயின் அவங்க தலையிலே சுட்டுட்டாங்க. அந்த லேடி போலீஸை இறங்கி போக சொல்லி மிரட்டுறாங்க. அவங்களும் இறங்கி போகிறாங்க. ஒரு இடத்துல காரை நிறுத்தி அந்த ஆம்பளை போலீஸையும் போட்டு தள்ளிட்டாங்க. இவங்களுக்கு ஆம்பளை மேலே ஏதோ கோபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே நடந்து போகிறாங்க. ஒரு கார் வரும். அந்த காரில் இருக்க லேடி ஹீரோயினை பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் அவங்க கன் எடுத்து இந்த லேடி போலீஸும் சுடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியல. அதுக்குள்ளே அந்த லேடி கன்னை எடுத்து ஹீரோயினை சுட்டுட்டாங்க. இவங்க சாவுக்குள்ளே அப்பாடான்னு இருக்கும் நமக்கு. ஏன்னா இவங்க ஆம்பளைங்களை கொன்னா கூட ஏதோ கோவம் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் இவங்க மூளை கலங்கி பார்க்குற எல்லாத்தையும் கொல்றாங்க. அப்படி அந்த லேடி கார் ஓட்டிட்டு போகிறாங்க. கலர் குறையுது. படமும் முடிஞ்சு. என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல கமெண்ட் பின் பண்ணப்படும். என்னோட கருத்து என்னென்னா, இவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இப்படி தானே ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பாய். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு படத்தோட வந்து பார்க்குறேன். போயிட்டு வரேன்.